இனி என் மீது எந்த ஒரு அக்னியும் தாக்காது. வேதத்தை எடுப்பதற்கு இனி எந்த தடையும் இல்லை. யார் நீ? அந்த பொக்கிஷத்தை எடுத்த இடத்திலேயே வைத்துவிடு, இல்லை என்றால் உன் தலையை இழக்க நேரிடுவாய். நான் யார் என்று தெரியாமலேயே மரணத்திற்கு அழைப்பு கொடுக்கிறீர்களா? உங்களையும் ஞானிகள் என்று இவ்வுலகம் போற்றுகிறது. உங்களை என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். பிரம்மதேவனை வணங்குகிறேன். என்ன ஆச்சரியம்! பிரம்மதேவன் வைகுண்டத்தில்! என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. காரணம் இல்லாமல் எங்கும் செல்லாத பிரம்மதேவரின் முகத்தில் கவலை தெரிகிறதே. ஹயக்ரீவன் வேதத்தை அபகரித்துக் கொண்டு போய்விட்டான். அவன் வேதத்தை அழித்து விடுவானோ என்று பயமாக இருக்கின்றது. நீங்கள் அவனை தடுக்கவில்லையா? என்னால் தடுக்க முடியவில்லை. நீங்கள் கூறுவது புரியவில்லை. உங்கள் கமண்டலத்தில் உள்ள நீரால் எந்த அசுரனையும் அழித்துவிட முடியுமே. அந்த சக்தியை பயன்படுத்தி ஹயக்ரீவனை அழித்திருக்கலாமே. பிரம்மதேவா, நீங்கள் மௌனமாக இருப்பதை பார்க்கும் போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. அவனுக்கு நீங்கள் ஏதாவது வரத்தை கொடுத்தீர்களா? ஒரு முறை என்னை ஹயக்ரீவன் தன் பக்தியால் அழைத்திருந்தான். ஓம் பிரம்மதேவாய நமः. சதுர்முக பிரம்மா பிரச்சோதயாத். 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 ஓம் பிரம்மதேவாய நமः. உன் தவத்தால் மகிழ்ந்து இங்கு வந்திருக்கிறேன். பிரம்மதேவா, சதுர்முகனே, நான் காண்பது நிஜம்தானா? என் தவமும் கைகூடிவிட்டதா? கவனம் சிதையாத கடும் தவம் கைகூடாமல் இருக்க வாய்ப்பில்லை. என்னை அழைத்ததற்கு காரணம் என்ன? காட்சி தந்த தாங்கள்
நான் கேட்கும் வரத்தையும் தர வேண்டுகிறேன். கட்டாயம் கொடுக்கிறேன். தரும் வரம் உலக நன்மைக்கு பயன்பட்டால் மகிழ்வேன். என்ன வரம் வேண்டும் கேள். பிரம்மதேவா, சாகா வரம் கிடைக்கும் என்றால் கேட்டிருப்பேன். நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் கூறுவதை பார்த்தால் அவன் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டீர்கள். அப்படித்தானே? தேவர்களில் பக்திக்கு உருகாதவர் எவரும் உண்டா என்ன? விஷ்ணு தேவனே, அந்த நேரத்தில் அதை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஹயக்ரீவன் உங்களிடம் கேட்ட வரம்தான் என்ன? குதிரையின் சிரம் பொருந்திய மற்றொரு ஹயக்ரீவனால் மட்டுமே என் மரணம் சாத்தியம் பெறலாம். நீ கேட்ட வரம் தந்தோ. அவனை போன்ற ரூபத்தில் இருக்கும் மற்ற ஒரு ஹயக்ரீவரால் மட்டுமே அவனுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டான். நடக்கக்கூடாத விபரீதம் நடந்துவிட்டது பிரம்மதேவனே. இப்படிப்பட்ட வரத்தை ஏன் கொடுத்தீர்கள்? அவனுடைய அழிவிற்கு இன்னொரு ஹயக்ரீவனை வர வேண்டுமே. இந்த உலகத்திலே நான் ஒருவன்தான் ஹயக்ரீவன். நானே எனக்கு மரணம் கொடுத்துக் கொள்ளப் போவதில்லை. அப்படி என்றால் நானும் இனி அமரன்தான். நானும் அமரன்தான். எனக்கும் அதுதான் கவலையாக இருக்கிறது லக்ஷ்மி தேவி. விஷ்ணு தேவன்தான் இதற்கும் தீர்வு சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஹயக்ரீவன் மானிடர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானத்தை அழித்து விடுவான். ஞானியர்களை வதைக்கிறான் மூடன் ஹயக்ரீவன். ஒருவனது மடமையை ஒழிக்க வேண்டும் என்றால் அது அவன் நினைத்தால் மட்டுமே முடியும். அதனால்தான் அவன் ரூபத்திலேயே அவனுக்கு அழிவு வர வேண்டும் என்று வரம் கேட்டிருக்கிறான். கவலைப்படாதீர்கள் பிரம்மதேவா. மூடத்தனத்தை அழிக்க ஞானம்தானே ஒரே வழி. நீங்கள் இதற்கு சரியான தீர்வு காண்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் புறப்படுகிறேன். பிரம்மதேவனுக்கு என்ன அவசரம்? சிறிது நேரம் வைகுண்டத்தில் இருக்கலாமே. ஆமாம் பிரம்மதேவனே, நீங்கள் இங்கு வந்ததே அபூர்வம். ஏகாதசி உற்சவத்தை பார்த்துவிட்டு போகலாம். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். என் எண்ணப்படி பிரம்மலோகத்திலிருந்து வேதத்தை எடுத்து வந்து விட்டேன். ஞானம் என்ற பெயரில் அனைவரையும் ஏமாற்றி வைத்திருக்கும் அந்த தேவர்களுக்கு தக்க பாடம் புகுட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய இந்த சாதனைக்கு என் பலமும் சாகசமும் தான் காரணம். இந்த வேதத்தில் உள்ள ஞானத்தை அழித்து பலமே வெற்றிக்கு பாதை என்று நிரூபிக்கப் போகிறேன். இனி அசுரர்களுக்கு நன்மை மட்டுமே ஏற்படும். இனி அனைவரும் அசுரர்கள் காலடியில் தான் விழுந்து கிடப்பார்கள். ஹயக்ரீவ சக்கரவர்த்தி, ஹயக்ரீவ சக்கரவர்த்தி, ஹயக்ரீவ சக்கரவர்த்தி. சுபாஷினி, சுவாமியை வெகு நேரமாக பார்க்கவில்லை. அவர் எங்கு இருப்பார் என்று தெரியுமா? தேவி, ஏகாதசி விழாவிற்காக பிரபுவே எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா? என் சுவாமியே எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமாம், நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். கயாது குமாரா, ஸ்ரீமன் நாராயணன் லீலைகளை புரிந்து கொள்ள பூமித்தாய் போன்ற பொறுமையும் மந்தாரமலை போன்ற அசராத நம்பிக்கையும் வேண்டும்.
சில சமயம் அவர் புரியும் லீலைகள் நமக்கு எளிதில் புரிவதில்லை. அசுர குலத்தில் பக்தனாக பிறக்கவிருக்கும் கொழுந்தே, உன் பிறப்பே அவரது லீலைதானே. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்வுதான் அன்று நடந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி. சுவாமி, ஆயுதம் தயார் செய்வதை பார்த்தால் ஏதோ போருக்கு தயாராவது போல் தோன்றுகிறது. எதிரில் இருப்பவர்களுக்கு புரிந்தால்தான் அது நகைச்சுவை. அது இல்லாமல் சிரித்துக் கொண்டே இருந்தால் ஏளனமாகத்தான் நினைக்க தோன்றும். சுவாமி, நான் கேட்ட கேள்விக்கு சிரிப்பு பதிலாகுமா? சுவாமி, கடைசியாக ஒரு முறை கேட்கிறேன். தாங்கள் சிரிப்பதற்கு காரணம் என்ன? ஸ்ரீஹரி, இப்படி ஏளனம் செய்வது உங்களுடைய குணமே அல்ல. எந்த சக்தியால் தூண்டப்பட்டு இப்படி செய்கிறீர்கள் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. மகாவிஷ்ணுவாகவே இருந்தாலும் எந்த மாய சக்தியின் பால் வசப்பட்டு இருந்தாலும் உங்கள் மூலம் மறக்கத்தக்க செயல் நடந்துள்ளது. அதற்கான பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும்.
ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாரா என்ன இது? என் பிரபு ஸ்ரீஹரியின் சிரம் பிரபஞ்சத்திலா? நாராயணா நாராயணா! தந்தை பிரம்மதேவரே, இங்கு என்ன நடக்கிறது? இது என்ன விசித்திரம்? நான் காண்பது நிஜம்தானா? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நாரதரே. இவர் நடத்தும் நாடகத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. பிரபு, உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இந்த காட்சி பெரும் தோற்றமாகத்தான் இருக்க வேண்டும். இதை நான் நம்ப மாட்டேன். பத்மநாபா, போதும் இந்த விளையாட்டு. வெகு நேரம் இதை பார்த்து கொண்டிருக்க எங்கள் மனம் தாங்காது. தலை காக்கும் ஸ்ரீஹரிக்கே இந்த நிலைமை என்றால் எங்களின் நிலைமை என்ன பிரபு? ஆதங்கப்பட இது நேரம் இல்லை. ஆலோசிக்க வேண்டிய நேரம். படைப்பின் பிரம்மதேவர் தான் இதற்கு பதில் கொடுக்க முடியும். உங்களை மீறி இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஸ்ரீஹரி, உடலுக்கு சிரமே பிரதானம். தங்கள் சுயநிலையில் இருந்தபடியே சில காரியங்களை செய்ய மனம் வரவில்லையா? இல்லை, உங்கள் சாகசங்கள் அனைத்தையும் எங்களுக்கு காட்சி தந்து அருள நினைக்கிறீர்களா? பிரம்மதேவரை, நாங்கள் பதட்டத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த தாமதம்? ஏதேதோ புரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த சங்கடத்திலிருந்து எங்களை காத்தருளுங்கள். காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா, காப்பாற்றுங்கள். பிரம்மதேவா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா. எங்கள் பரந்தாமனை சிரம் இல்லாமல் பார்த்த நாங்கள் பதட்டத்தில் இருந்தோம். அப்பொழுதுதான் நடந்தது பெரும் ஆச்சரியம்.